தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். ராம்ஜி வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல தடையை மீறி குட்கா பொருட்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு விற்பனையை அனுமதித்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, சி. விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் S. ஜார்ஜ், தமிழக முன்னாள் DGP ராஜேந்திரன் உட்பட 26 பேருக்கு எதிராக CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்குல விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலம் அளிக்காதவர்கள் பலர் இந்த வழக்குல சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதால் அவர்களை CBI தரப்பு சாட்சிகள் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் அல்லது அனைத்து சாட்சிகளின் வாக்குமூலங்களும் நகல்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் தரப்புல சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து ஜார்ஜ் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவும் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கார். அதாவது முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்குல 12 வாரங்களுக்குள்ள விசாரித்து முடிக்க MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராம்ஜி. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.